இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ உள்ள சிஎம் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஜோசப் விஜய்னு வர்றாரு, அப்ப சினிமால இருக்கும்போது எதுக்கு விஜய்னு மட்டும் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. இதை பேசும்பொழுது எனக்கு உள்ளபடியே சீமான நண்பர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெல்லாம் நம்ம கெட்டு கிட்டத்தட்ட ஒரு பிஜேபிக்காரன் பேசுற பேச்சு, ஆர்எஸ்காரன் பேசுற பேச்சு. நீங்க ஏன் போய் காரைக்குடியில போட்டிட்டீங்க? காரைக்குடியில என்ன இருக்கு? இந்த ஜோசப் விஜய் இப்ப நீ ஏன் வரன்னு சொல்ற ஒரு பேச்சு என்பது ஒரு முழுக்க ஒரு இந்துத்துவவாதிக்கு வர வேண்டிய ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காரு. சீமான் யார் தெரியுமா? அவரு கிறிஸ்துவ சைமன் செபஸ்டியனோ சைமனோ அவர் பேரு, ஸ்ரீமான்றவர் சைமன் தான். பிளாக் டிக்கெட்னு சொல்றாரு, தேவையாது. அப்போ ஓட்டு போட்டவங்கலாம் பிளாக் டிக்கெட்டா? மக்களே வந்து பைத்தியக்காரன்ற மாதிரி பேசுறாரு. நம்ம ஜெயிக்கலன்னா ஒட்டுமொத்த மக்களும் தற்கொலை ஆயிடுவாங்க, ஒட்டுமொத்த மக்களும் பைத்தியக்காரங்க ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் அறிவு இல்லாம போயிடும். தாலி அறுத்துன்னு பேசுறது எல்லாமே ரொம்ப மோசமான வார்த்தைகள். அதை வந்து ஒரு தலைவர் பேசுறத நம்ம வந்து ஏற்கவே முடியாது. ஏன்னு கேட்டா, உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நான் அந்த கட்சி ஒண்ணுமே இல்லைன்னா சொல்ல வரல. அப்போ அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன சொல்ல தரீங்க? இவரு எக்ஸ்ட்ரீமா போய் பேசுறாரு. இது என்னன்னா விரக்தியினுடைய உச்சமா நான் பாக்குறேன். அவருடைய அணுகுமுறைகள் என்பது நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானதா இருக்குதா நான் பாக்குறேன். சீமானனும் வந்து எப்படி எல்லாருக்கும் அறிமுகமாகறாரு, ஒரு இயக்குனர் தான் அறிமுகமாகறாரு. அதனால சினிமாக்காரனு ஓட்டு போட்டாங்க, சினிமாக்காரனு ஓட்டு போடுறாங்க ஓட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க நினைச்சா மாத்துங்க. அதை இப்போ சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்க மாத்துங்க. நீங்க அது ஒரு சினிமாக்காரரே சொல்றாரு. அதான் நமக்கு என்ன சொல்றது, சினிமாக்காரன்னு சொல்றேன். இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து எளிமையா தான் இருக்கணும், அவர் வந்து ஒரு ஆல்டோ கார்ல தான் போகணும்லாம் நான் சொல்லல. ஆனா பென்ஸ் காரு, பிஎம்டபிள்யூன்றதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கேக்குறாங்க. ஏதுன்னா எப்படி ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாரு அவரு. திமுக அவரை ஆதரிக்கும் நம்புறாரு. ஆனா அப்படி ஆதரிச்சா விஜய் அவர்கள் இடைத்தேர்தலில் பெரும்பான்மையை வெற்றி பெறுவார். இவர் நிற்கக்கூடிய இடத்துலயே ஒருவேளை திமுக ஆதரிக்கலனா கூட நாம் தமிழ் கட்சி கணிசமான வாக்குகளை வாங்கும். ஆனால் சீமானன் தான் வெற்றி பெறுவார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா, எனக்கு அந்த உண்மை தெரியுது இல்லையா? நம்ம எப்படி நம்ம போய் சொல்ல முடியும்? அது நடக்காது. நீ ஏடா இப்படிலாம் பேச, நடக்காதெல்லாம் பேசுறடி. அப்ப சீமானனை ஜெயிக்கிறதுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல உங்களுக்கு? ஒரு கட்சியோட தலைவர் இவ்வளவு ஒரு வன்மத்தோட பேசக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பாரு. உனக்கே வந்து இவ்வளவு கோவம் வருதுன்னா பார்க்கக்கூடிய மற்றவங்களும் கோவம் வருது. தான் நான் சொல்றேன்ல, இது வந்து நாளுக்கு நாள் வந்து வெறுப்பை வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்ப இருக்கிற சூழல்ல அதுவும் திமுக ஆதரவு தெரிவிச்சா படு மோசமான தோல்வி சந்திப்பாரு. அப்ப மக்கள் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க, என்னடா விஜய்ன்ற ஒரு நபரை எதிர்க்கிறதுக்காக இவ்வளோ பேரா ஒண்ணு சேருவீங்க, திராவிட பன்றிகளை சுட்டு விடுவேன்னு சொன்னார் அண்ணன் சீமான் ஆட்சி வந்தோன்னு. அப்படிப்பட்டவங்களுடைய ஆதரவுல வந்து இவர் உள்ள போகணும்னு நினைக்கிறதே வந்து திமுக ஆதரிச்சு நினைங்கன்னா அதோட நாம் தமிழ் கட்சி 4-2, அப்புறம் தேமுதிக கதை தான். விஜய் அவர்களுடைய அலை என்பது இன்னும் அது பீக்ல தான் இருக்குது, இன்னும் குறைஞ்ச பாடலாம் இல்லை. அதனால அவர் வெறியோடு காத்திருந்தாலும் உளவெறியோடு காத்திருந்தாலும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்றது என்னுடைய. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். கரனுக்கும் கலைக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில வந்து உறுப்பினர்கள் இணைப்பு விழா நடந்திருக்கு. அதுல சீமான் அவர்களுமே ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருக்காரு. அதுல வந்து கொலவெறியா காத்துக்கிட்டு இருக்க இடைத்தேர்தலுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, நாம் தமிழர் கட்சியில வந்து இணைப்பு விழான்றது எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகாக நடக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்வா நான் பாக்குறேன். நான் ஏன்னா நாம் தமிழ் கட்சியோட இணைப்பு விழான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசா நடந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரிலாம் அறிவிச்ச மாதிரி இல்லை. ஆனா இப்போ வந்து அவர் சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நாம் தமிழ் கட்சி வந்து அழிஞ்சிருச்சு, அவள்தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லை, எங்ககிட்டயும் ஒரு 1000 பேர் இருக்காங்க இணைக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக அவங்க இணைப்பு விழா வந்து நடத்திருக்காங்க. 1000 பேர் வந்து இணைஞ்சிருக்கிற விழா தான் நீங்க சொல்லக்கூடியது. நேற்று நடந்த அந்த நிகழ்வு. இதுல என்னன்னா, 1000 பேர் இணைகிறதெல்லாம் இணைப்பு விழாவான்னு எனக்கு வந்து தெரியல. அது ஏன்னா அது ஒன்றும் அவ்வளோ டம்மியான கட்சியோ இல்லை வந்து அவ்வளோ குறைவான ஒரு கட்சியோலாம் கிடையாது. லெட்டர் பேட் கட்சி ஒன்றும் கிடையாது இல்லையா? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க ஒரு கட்சி. அவங்க வந்து 1000 பேர் நினைக்கிறதுக்கு ஒரு விழாவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்குது. இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க என்கிட்ட? கொலவெறியோட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கொலவெறியோட வந்து இடைத்தேர்தலுக்கு காத்திருக்காருன்னா என்ன காரணம்? ஏன்னா இப்போ அவரை வேற வந்து பொது வேட்பாளராக அறிவிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு தகவல். என்ன காரணம்னா, இந்த இப்போ சட்டமன்றத்துல உதயநிதி அவர்கள் மட்டும்தான் இருக்காரு. விஜய் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இன்னொரு இளம் ஆன ஒருத்தர் தேவை. இவங்க யாரும் இளமையான தலைவர்கள்லாம் முதல்ல கிடையாது. யாருமே இளமையான தலைவர்கள் கிடையாது. விஜய் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி,
எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 50 தொடக்கூடிய 50 வயசுலாம் எப்படி இளைஞரணியா இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப இவர் வந்து உள்ள போறதா திமுக வந்து நம்புது. அந்த நம்பிக்கை இவரும் நம்புறாரு, நம்மள வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இப்ப திமுக வந்து இவரை அறிவிக்கிறதுக்காக காத்திருக்காங்க. இவரை வந்து அறிவிக்கிறதுக்காகனா இப்ப சீமானா உதாரணத்துக்கு வந்து ஒரு தொகுதியில போட்டியிடுறாரு, அம்பாசமுத்திர தொகுதியில போட்டியிடுறாருன்னு இடைத்தேர்தல்ல. அந்த அம்பாசமுத்திர தொகுதியில வந்து திமுக வேட்பாளரை நிறுத்தாம அப்படி ஆதரவு கொடுக்கறது. அப்போ பொது வேட்பாளர் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா பொது வேட்பாளர்னா எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கணும். திமுக மட்டும் ஆதரிச்சா திமுக வேட்பாளர் நம்புறாரு, பெருசா நம்புறாரு நம்ம வந்து உள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய கணிப்புப்படி உண்மையை பேசணும் இல்லையா, ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். விஜய் அவர்கள் யாரை கை காட்டுறாரோ மக்கள் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த அந்த என்ன சொல்றது, அந்த விஜய் அவர்களுடைய அலை என்பது இன்னும் அது பீக்ல தான் இருக்குது, இன்னும் குறைஞ்ச பாடலாம் இல்லை. அதனால அண்ணன் அவர்கள் இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியை வாழ்த்தலாம். ஆனா உண்மையான சூழல் அவர் வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை அப்படின்ற உண்மையை நம்ம சொல்லணும். அதனால அவர் வெறியோடு காத்திருந்தாலும் வெறியோடு காத்திருந்தாலும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்றது. ஆனா சில பேர் ஒரு பார்வை இருக்கு இல்லையா, சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போனா சட்டமன்றமே நல்லா இருக்கும், எல்லா பக்கத்துல இருந்து கேள்வி எழுமோ அப்படிங்கிற மாதிரி. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுமே சட்டமன்றத்துக்கு போகணும் தான், அதை நம்ம என்னைக்கும் மாற்றி சொல்ல மாட்டோம். சீமான் அண்ணன் சட்டமன்றத்திற்கு போயிருக்க வேண்டிய ஒரு நபர் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையே, மக்கள் உங்களை 3வது தள்ளிட்டாங்களே, 2வது அண்ணா கூட பரவாயில்ல, ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தாரு சொல்லிட்டு 4வது இடம் இல்ல, நான் மாத்தி சொல்லிட்டேன், 4வது இடம் போயிட்டாரு. நான் மாத்தி சொல்லிட்டேன், 4வது இடம் வந்து போயிட்டாரு அவரு. ஒரு தலைவர் 4வது இடத்துக்கு போறதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். அதை நீங்க என்ன சொல்றது, எப்படி ஒரு தலைவர் 4வது இடத்துக்கு போவாங்க? இப்போ அண்ணன் திருமாவர்கள் வந்து சுயேட்சையாலாம் போட்டிட்டு இருக்காரு, அப்போவே 2வது இடம்லாம் வந்திருக்காரு. உதாரணத்துக்கு நீங்க மக்கள் நல கூட்டணியில திருமாவளவன் வந்து வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கான சூழல் பார்த்தீங்கன்னா வெறும் 80 சில்லற ஓட்டு தான், எந்த தாயமும் கிடையாது. 2வது இடம் வந்தாரு. அது கூட எவனே ஒருத்தன் யாரோ ஒருத்தர் திருமாவளவன்ற பேர் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 300 போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு இவருக்கு வர வேண்டிய ஓட்டு, அப்ப இவரு தான் வெற்றி பெற்றிருக்கணும். அப்படி அவர் வந்து யார் தயவுல 2வது இடத்துக்கு வந்தாரு மக்கள் நல கூட்டணி. இப்போ ஆனா நீங்க 4வது இடத்துக்கு போறீங்க, நீ உங்களை தோற்கடிச்ச ஒருத்தர் வந்து கட்டி பிடிக்கிறீங்கன்னா அது முன்னாடி நான் சொல்றது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டேமேஜா தான் வந்துருது. அதுக்கு தனி மனித உறவே பாராட்டக்கூடாதுன்னு கேட்டா பாராட்டலாம். ஆனா இவர் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் மக்களுக்கு வந்து இவரு தாங்க ஜெயிக்கணும். இப்போ நான் ஒன்னே ஒண்ணுதான், லாஸ்டா என்ன ஸ்டாண்டு, மக்கள் என்ன முடிவு பண்றாங்க, யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது. இவர் 4வது இடத்துக்கு போறாருன்னா மக்கள் இவருக்கும் பெரும்பான்மை வாக்களிச்சிருக்காங்க நம்ம சொல்லவே முடியாது. இப்ப நாம் தமிழ் கட்சி விஜய் அவர்கள் வருகைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 3வது இடம் வந்திருக்காங்க. விஜயோட வருகைக்கு முன்பாக, அதன் பிறகாக எல்லா இடத்துலையும் 4வது இடம் தான் தமிழ்நாட்டுல. மற்றவங்களும் 4வது இடம் போலாம், ஆனா இவருமே 4வது இடத்துக்கு போறாருன்னா அப்ப மக்கள் உங்களுக்கு என்ன, இத்தனைக்கும் அவர் வந்து போட்டியிட்ட அந்த தொகுதி என்பது அவருடைய சொந்த மாவட்டம். நாம் தமிழ் கட்சி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு தலைவர் போட்டிடுறாங்கன்னா தான் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாத சொல்லிட்டு பல சோர்ஸ் எல்லாம் திரட்டி தான் போட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னியாகுமரியில நின்று வெற்றி பெற்றிருக்கலாமோன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ கன்னியாகுமரி நம்ம தனிப்பட்ட நம்ம போயிட்டு வந்தோம், கன்னியாகுமரி நாம் தமிழ் கட்சி நல்லாவே இருக்குது அப்போ அந்த டைம்ல. அப்போ அவர் அங்க போயிருந்தா ஈவன் வெற்றி வாய்ப்பு 2வது இடமும் வந்திருக்கலாம். ஆனா இவர் சொந்த தொகுதின்னு சொல்லிட்டு பார்த்து தேர்ந்தெடுத்து நிக்கிறாரு. ஆனா அப்பயுமே மக்கள் கூட 4வது இடத்துக்கு அமைச்சிட்டாங்க. ஆனா இப்போ இன்னும் புதுசா நான் வந்து இடைத்தேர்தலை போட்டிட்டு வெற்றி பெற போறேன்னா அந்த நம்ம நம்பிக்கை எப்படி குறை சொல்லக்கூடாது, மக்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்ப இருக்கிற சூழல்ல அதுவும் திமுக ஆதரவு தெரிவிச்சா படு மோசமான தோல்வி சந்திப்பாரு. திமுக ஆதரவு தெரிவிச்சா, ஆதரவுனா என்ன ஆதரவு, நான் சொன்னேன் இல்லையா, வேட்பாளர் போடாம நிக்கிறது, வேட்பாளர் போடாம இருக்கிறது தான் ஆதரவு தான். அப்ப மக்கள் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க, என்னடா விஜய்ன்ற ஒரு நபரை எதிர்க்கிறதுக்காக இவ்வளவு பேரா ஒண்ணு சேருவீங்க, திராவிட பன்றிகளை சுட்டு விடுவேன்னு சொன்னார் அண்ணன் சீமான் ஆட்சி வந்து ஒண்ணு. அப்படிப்பட்டவங்களுடைய ஆதரவுல வந்து இவர் உள்ள போகணும்னு நினைக்கிறதே வந்து அது என்ன சொல்றது, அவர் நம்புறாரு நம்மள வந்து மக்கள் ஓட்டு போட நம்பிக்கைக்கு நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது. திமுக ஆதரிச்சு நினைங்கன்னா அத்தோட நாம் தமிழ் கட்சி 4ல இருந்து 2, அப்புறம் தேமுதிக கதை தான். என்னது ஒரு விழுக்கால் வரமாட்டோம், ஒரு விழுக்கால் கூட வரமாட்டோம் நிலை வந்து ஏற்படும். இல்லை என்னன்னா இப்போ வந்து விஜய் வந்து 2 மாசம் கூட ஆகல, விஜய் மீது ஏன் இவ்வளவு வன்மம், கொல்ல வெறியோட இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு, எதனால அப்படி பேசுறாரு? ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சிகள் 1 மாசம் இல்ல மண்ணோட கூட குறை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன குறை சொல்றோம்னு இருக்கு இல்லையா, இப்ப இவர் சொல்லக்கூடிய குறைகள் என்பது
ஒரு என்ன சொல்றது பிளாக் டிக்கெட்னு சொல்றாரு, தேவையாது. அப்போ ஓட்டு போட்டவங்கலாம் பிளாக் டிக்கெட்டா? ஒரு நாம் தமிழ் கட்சியை வந்து திரள் நிதி கட்சி சொல்றாங்க இல்லையா, அதை நான் ஏற்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அவர் ஒண்ணு போய் திரும்ப வந்து காசு கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அவரே ஒத்துக்கிறாரே. அவர் ஒத்துக்கிறாரு, நான் அதை கேள்வி கேட்க மாட்டேன். இதேதான் திரள் நிதி கட்சின்னு சொல்றதையோ தற்கொலை கட்சி சொல்றதையோ நம்ம ஏற்றுக்கவே கூடாது. ஏன்னு கேட்டா அவரை முதலமைச்சர் ஆக்கிறவங்க மக்கள். டிவி கேட்கற மட்டும் ஓட்டு போட முதலமைச்சர் முடியுமா ஒருத்தவங்க? டிவி கேட்கறனா அதிகபட்சமா ஒரு மேக்சிமம் ஒரு கோடி கிட்ட நெருங்கி இருக்கக்கூடிய தொடர்கள் இருப்பாங்களா? அதிகபட்சமா அவ்வளவுதான் இருப்பாங்க. அவ்வளவு ஓட்டு மட்டுமே அவங்க முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. அப்போ பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள போயிட்டு பிளாக் டிக்கெட்னு சொல்றாரு. ரெண்டாவது அமைச்சர்களை அவனை இவனேன்னு பேசுறாரு. மக்களே வந்து பைத்தியக்காரன்ற மாதிரி பேசுறாரு. இது ரொம்ப என்னன்னா, நம்ம ஜெயிக்கலன்னா ஒட்டுமொத்த மக்களும் தற்கொலை ஆயிடுவாங்க, ஒட்டுமொத்த மக்களும் பைத்தியக்காரங்க ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் அறிவு இல்லாம போயிடும். விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கே வந்து திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பாஜக என்ன சொன்னாங்கன்னா, திமுக பத்தி தப்பா பேசுனாங்க, திமுக ஒரு மோசமான கட்சி, திமுக ஆட்சி மோசமான ஆட்சி சொல்லிட்டு பாஜக பேசிச்சு. திமுக தமிழ்நாட்டுல என்ன சொல்லுச்சு, வந்து பாஜக தமிழ்நாடு மக்களே முட்டான்னு சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு மக்களே மோசமான சொல்லிட்டு திரிச்சாங்க. அந்த வேலைதான் இது. உங்களுடைய கட்சிக்காரங்க அவங்க தப்பு பண்ணா அதை நீங்க கேள்வி கேட்கலாம். ஈவன் அந்த அமைச்சருடைய அந்த ஏடிஎம் கார்டு நசல் இல்லையா, அது கூட ஒரு விமர்சனம் எங்க தப்பு கிடையாது. ஆனா அவனே இவனேன்னு பேசினா அங்கிருந்து உங்களுக்கு திரும்பி பேச நல்லா இருக்குமா? அது இல்லை, அவர் போகிற போக்கில் வந்து ஒரு தீய வார்த்தையும் பேசினாரு, அதை வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர் வந்து இது மாதிரி பேசுறது வந்து நாகரிகமாக இருக்குமா? இல்லை, அது வந்து ரொம்ப தப்பு. அது கேட்டால் வந்து அந்த சொல் என்பது முடி என்பது அதுதான் சரியான தமிழ் சொல் அப்படிலாம் பாடம் நடத்துவாங்க. இல்லை, அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கூட என்னன்னா, அந்த கார் மேட்டருக்காக கேட்கும்பொழுது வந்து உங்க அப்பா அம்மா தாலி எடுத்தா நான் வந்து இது வாங்கினேன்னு சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தை. நீங்க இந்த தாலியை வித்து இல்ல தாலியை அறுத்துன்னு பேசுறது எல்லாமே ரொம்ப மோசமான வார்த்தைகள். அதை வந்து ஒரு தலைவர் பேசுறத நம்ம வந்து ஏற்கவே முடியாது. ஏன்னு கேட்டா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நான் அந்த கட்சி ஒண்ணுமே இல்லைன்னா சொல்ல வரல. அப்போ அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன சொல்ல தரீங்க? ஒருமையில பேசுறது, அவனை வேணும்னு பேசுறதெல்லாம் வந்து உரிமையில பேசுறதுன்னு சொன்னால் ஏற்கக்கூடியதே கிடையாது. அப்ப அவங்க பேசினா இல்லையா, அவன் என்ன சொல்லுவான், எங்க வீட்டுல பெரியவங்களை அப்போ வாடா படம் தான் கூப்பிடுவாரு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து அப்படி பேசினா ஏற்க முடியுமா? அதுவும் தப்பு தான். இவரு எக்ஸ்ட்ரீமா போய் பேசுறாரு. இது என்னன்னா விரக்தியினுடைய உச்சமா நான் பாக்குறேன். இன்னைக்கு விரக்தியினுடைய உச்சத்துல இருந்து ஆனால் சீமான் வந்து பேசிட்டு இருக்காரு. அது என்ன சொல்றது, நம்ம ஆற்றாமை இயலாமைன்னு சொல்றதா இல்ல அங்கிருந்து நம்மள கேட்பானுங்க, நம்மள திட்டுவானுங்க கீழே வந்து, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அவருடைய அணுகுமுறைகள் என்பது நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானதா இருக்குதா நான் பாக்குறேன். இவ்வளோ கடுமையா வந்து பேசணுமா? அவனே இவனேன்னு பேசுறது, தாலியை வந்து வித்தாலா குட்டுன்னு பேசுறதுலாம் ரொம்ப மோசமான ஒண்ணா இருக்குது. இப்படி பேச பேச வெறுப்பை சம்பாதிப்பாங்க. பார்க்கக்கூடியவங்களுக்கும் மாற்று கட்சி மத்தியில் என்னன்னா ஒரு வெறுப்பு வந்து சம்பாதிப்பாங்க. அந்த வெறுப்பு சம்பாதிச்சா என்ன ஆகும், மறுபடியும் வந்து விஜய் அவர்களுக்கு அது கூடுதலான செல்வாக்கா மாறும். தவிர இவங்களுக்கான செல்வாக்கா ஒரு நாள் மாறவே மாறாது. நீங்க வந்து ஒருத்தர் மேல வெறுப்பை மட்டுமே உமிழ்றீங்க, இல்ல இவங்க மட்டும்தான் கெட்டவன்னு சொல்றீங்க அப்படின்னா மக்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க. திமுகவும் பாஜகவும் அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்து இன்னைக்கு யாரை எதிர்க்கிறாங்க? விஜய் அவர்கள் எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சி எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து ஆதரவோடு எதிர்க்கிறது. நைனா நாகேந்திரன் சொன்னார் இல்லையா, மாப்பிள்ளையோ மச்சானோ சொன்னார் இல்லையா, மாப்பிள்ளை சீமான் அவர்கள் நாங்கெல்லாம் வந்து இதே மேடையில் இருந்தா என்ன ஆகும் பாருங்க அப்படின்னா அவன் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. எதுக்காக? நான் மக்கள் விஷயத்துக்கு ஒண்ணு சேர்றீங்க. எனக்கு வந்து பாஜகவோட சீமான் போவார்லாம் நான் சொல்ல, சேர மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். இப்ப அவங்க பேசுறாங்க நேரடியா சேர மாட்டாங்கம்மா. நான் தான் சொல்றேன், நேரடியெல்லாம் சேரவே மாட்டாங்க. நேரடியா சேர்ந்தா எப்படி சேர முடியும்? நேரடியா சேர்ந்தா கட்சி காலி பண்ணிட்டு கொஞ்ச நாள் போயிட வேண்டியதுதான். நேரடியா சேர மாட்டாங்க, மறைமுக ஆதரவு தானே. நீங்க ஒரே மேடையில் பங்கெடுக்கிறது எல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நைனா நாகேந்திரன் பேசுறாருன்னா பாஜகவோட நாம் தமிழ் சேர்ந்து இருந்தால் விஜய் வந்து வெற்றி பெற்றிருப்பாரான்றதான் அவருடைய கேள்வி. அப்ப சீமான் அதை வந்து அக்ரி பண்றா, ஒத்துக்கிறாரா? அதுதான் கேட்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? மறுப்பும் தெரிவிக்கல. அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் என்கின்ற எண்ணம் பரவலான தமிழ்நாட்டு மக்களே கிடையாது. இதை நான் வந்து இப்ப சொல்ல, எலெக்ஷன் முன்னாடி சொல்றேன். ஏன்னு கேட்டா விஜய் போட்டு போட்டா விஜய் ஜெயிச்சுவார்னு ஒரு நம்பினாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை சீமான் போட்டு போட்டா சீமான் ஜெயிப்பார் நம்பிக்கையே கிடையாது. ஒருத்தன் ஓட்டு போடுறான்னா அவன் மனதிருப்தியாக ஓட்டு போறான்பா, சீமான் வந்து ஏதோ நியாயமா பேசுறாருப்பா, இன்னும் அவங்க ஆட்சிக்கே வரல, ஏதோ சொல்றாங்க ஓட்டு போடுறான். தவிர
இந்த ஓட்டத்துனா நிச்சயமா சீமானது வந்து சிஎம் சொல்லிட்டு ஓட்டு போற கூட்டம் ரொம்ப சொற்பம். இப்ப இன்னைக்கும் அவங்க நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஒரே ஒரு தொகுதி எடுத்துட்டு அங்க மட்டுமே ஒர்க் பண்ண வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாமக நீங்க எடுத்தீங்கன்னா, பாமக நினைச்சா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 தொகுதி 10 தொகுதியில வந்து ஃபோர்ஸா ஒர்க் பண்ணா பாமக வெற்றி பெற முடியும். இன்னைக்கும் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவங்க வந்து கல்ச்சரான ஓட் பேங்கை ஒரு கேஸ்ட் மூலமாகவோ இல்ல அங்கே வாக்கு வங்கி மூலமாகவோ வந்து திரட்டுறாங்க. நாம் தமிழருக்கு அப்படி கூட கிடையாது. என்னன்னா எல்லா கட்சியிலும் வெறுப்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியம் ஆதரவுடையும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நீங்க திருப்பி 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 தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து நாங்க வந்து வெற்றி பெற்றுருவோம், நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையை வந்து நம்ம ஒரு நாள் குறை சொல்லல. ஆனா அதையும் தாண்டி ஓட்டு போட்டவங்களாம் முட்டாளு, ஓட்டு போட்டவங்களாம் தற்கூரி, ஓட்டு போட்டவங்களாம் பைத்தியக்காரன், ஓட்டு போட்டவங்க பிளாக் டிக்கெட் வச்சு வந்தோம்னா இதெல்லாம் என்ன பேச்சு? ரொம்ப மோசமான பேச்சு. அப்போ அங்கிருந்து என்ன வருது? நீங்க திருநிதி இன்னும் சில ஆபாசமானதெல்லாம் வரும், அதை நம்ம பேச வேணும். அதை பேசுறது தப்பு. சினிமா துறையில வந்தவனுக்கு ஓட்டு போட்டு இப்போ பைத்தியக்காரன்னு சொல்றாரு. இப்போ இவர் எங்க இருந்து வந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சீமான் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் அடையாளமா இருந்தார்? அதுக்கு ராஜ்மோகன் அவர் வேற பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்தாருங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. நீங்க ஏன் சினிமா தொழிலுக்கு வந்தீங்க? சரி, நீங்க ஏன் சினிமாவுக்கு போனீங்க? உங்களுக்கு ஒரு ஆசை, இயக்குனர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு அடையாளம் வரணும்னு சொல்லி. ஈவன் சினிமா ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன் உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்காக அந்த துறையே வந்து மோசமான துறையெல்லாம் சொல்லல. தமிழ்நாடு சினிமா துறை மூலமா இருக்கக்கூடிய அடையாளம் கண்டுக்குது. உதாரணத்துக்கு நம்ம இப்ப நீட்டை ஒழிப்பதற்காக நான் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீட்டை ஒழிப்பதற்காக இங்க வேல்முருகன் கட்சி ஆபீஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா பல இளைஞர்கள்லாம் வந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சு உக்காந்துருக்காங்க. அவங்க யாரும் மக்களுக்காக போராடக்கூடியவங்க. இதே ஒரு இயக்குநர்களோ ஒரு நடிகர்களோ ஒரு நடிகைகளோ ஒரு சின்ன போராட்டத்துல போய் 2 நிமிஷம் பேசினாலும் பிரபலமாவதா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இந்த பிரபலம் என்பது சினிமாவில் தான் கிடைக்குது. சீமானனும் வந்து எப்படி எல்லாருக்கும் அறிமுகமாகறாரு? ஒரு இயக்குனர் தான் அறிமுகமாகறாரு. அதனால சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டாங்க, சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு. அதுக்கு தான் பண்ணலாம். நீங்க நினைச்சா மாத்துங்க. அதை இப்ப சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு நீங்க மாத்துங்க. நீங்க அது ஒரு சினிமாக்காரரே சொல்றாரு. அதான் நமக்கு என்ன சொல்றது? சினிமாக்காரரே பத்தி சொல்றேன். சரி, நம்ம சினிமாக்காரரை நான் பார்க்கல. அவர் அரசியல் கட்சி தலைவர் தான். நான் அப்படி சுருக்கிலாம் அவரை பேச விரும்பல. ஆனா நீங்களே அங்கிருந்து வந்துட்டு அவன்லாம் மோசமா வரணும்னா கேட்பானா? கேட்க மாட்டான். நீங்க யாரு? நீங்க எடுத்தீங்கல்ல ஒரு 4 படம் 3 படம் எடுத்தீங்க இல்லையா? அதனால அவர் வந்து விரக்தி விஷயத்துல பேசுறாரு. இது மேலும் மேலும் வெறுப்பை தான் சம்பாதிக்குமே தவிர நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சிக்கு ஒரு துளி கூட இது வந்து பிரோஜனமே படாது. இப்போ மீம்ஸ்ல எல்லாம் என்ன வருதுன்னா, இவர் நான் திருடநிதியில் ஒரு தேநீர் கூட குடிச்சதில்லன்னு சொல்றாரு. அவருக்கு ஏது காசு? அப்போ அவர் வந்து அவர் ஃபேமிலியை எப்படி மெயின்டைன் பண்றாருன்ற மாதிரி. அவர் கட்சி வச்சுட்டு இருக்காரு, ஒரு வேலைக்கும் போக முடியாது, அவருக்கு எப்படி இந்த காசெல்லாம் வருதுன்ற மாதிரி மீம்ஸ்லாம் வந்து பறக்கல. ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து எளிமையா தான் இருக்கணும், அவர் வந்து ஒரு ஆல்டோ கார்ல தான் போகணும்லாம் நான் சொல்லல. ஆனா பென்ஸ் காரு பிஎம்டபிள்யூன்றதெல்லாம் கொஞ்சம் கூடுதல். ஏதுன்னா எப்படி ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாரு அவரு. இங்க பாருங்க, நீங்க பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க போற ஷர்ட் முதற்கொண்டு பேசப்பட பொருளா மாறும். ஏன்னு கேட்டா விஜய் ஒரு நாளைக்கு ஒரு கார்ல வராரு. ஏன்னா அவர் சம்பாதிச்சாரு, அது அவரு பணம். அவர் ஒரு நாளைக்கு 10 கார்ல கூட வரலாம். அவர் வந்து 10 லட்சம் ரூபாய் கூட ஒரு பொருள் வந்து வாங்கலாம். அவர் போற ஒவ்வொரு ஷர்ட்டும் வந்து 50,000 30,000 கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சம்பாதிச்சாரு. மற்றவர்கள் போடும்பொழுது விமர்சனம் ஆகும். ஏன்னா நீங்க எப்படி காசு வந்துச்சுன்றது. 2வது, நான் இவர் திரள் நிதியில் தான் கார் வாங்கினார் நான் சொல்லல. அது உங்களுக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுல நீங்க வரீங்க, எல்லாமே ஓகே. ஆனா நம்ம மக்கள் கிட்ட வந்து நிற்கும் பொழுது நம்ம அந்த எளிமையா இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமா அவர்கள் இன்னைக்கும் எளிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து அரசியலுக்கு வந்தவர். அவர் நினைச்சிருந்தாலும் ஏன் அவருக்கு வந்து வாங்கி தரதுக்கு அவனும் இல்லையா, யாரும் இல்லையா, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம குறைந்தபட்சம் எந்த மக்களுக்காக பேசுறோம், யாருக்காக பேசுறோம், அப்ப அவங்களுக்காக வந்து அவங்களே கூடவே இருக்க வேண்டியது அவசியம். அதுக்காக நான் உங்களை ரப்பர் செருப்பு போட்டுங்க, நீங்க வந்து ஆட்டோல ஏறி வாங்கலாம் சொல்ல, அப்படிலாம் யாரையும் சொல்ல வரல. பட் இந்த விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படுவதை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? இதை நீங்க கடந்து போயிடலாம், பதில் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. இதே சீமானண்ண வந்து ஒரு இனோவா கார்லயோ ஃபார்ச்சுனர் கார்லயோ வராருன்னா அதை நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பல நேரம் தூரமா பயணம் போறாங்க, ஒரு கம்ஃபர்டபுளா போகணும், அதெல்லாம் வேணாம்லாம் சொல்ல. அதை நீங்க திரளி காசு வாங்குறவங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பென்ஸ் கார்ல வரும்போது தான் கேள்வி கேட்கறான். எப்படா ஒண்ணுமே இல்லையா, வாடகை கூட கட்ட முடியல, எப்படி பென்ஸ் கார்ல வராங்கன்றது கேள்வி வந்து எழுப்புறாங்க.
அந்த கேள்வி எழுப்புது நீங்க கடந்து கூட போங்க. ஆனா அதுக்காக நான் இதை விட மோசமா வருவேன், நான் வந்து ஏரோப்ளைன்ல வருவேன் அப்படின்னு சொல்லும் போது எரிச்சல் ஆகும். அது என்னன்னா நீங்க அதை கடந்து போயிடலாமே, நான் ஃபிளைட் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது நம்ம வந்து எளிமையா இருங்கலாம் யாரையுமே சொல்லல. சம்பாதிங்க, சந்தோஷமா வாழுங்க. சம்பாதிக்காத ஒருத்தனுக்கு காசு வந்தா கேள்வி கேட்பாங்க. இதே வந்து என்ன சொல்றாரு நம்மளுடைய எக்ஸியும் என்ன சொன்னாரு, அவரோட பேர்ல சொந்த கார் கூட கிடையாது, ஆனா டிஃபரெண்ட்ல ரேஞ்ச் ஓவர் போன கார்லாம் போறாங்களா இல்லையா? அப்ப அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா அவங்க பையன் வந்து பிசினஸ் பண்றாரு, யார் உதயநிதி, ரெட்ஜெயின் மூலமா வருது ஒரு வருமானம். இப்போ ரெட்ஜெயின் டெல்லி பின்பநிதி கிட்ட இருக்கு, அதனால வருது, அங்கிருந்து வாங்குறாங்க சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி காசு எங்கிருந்து வந்துச்சு? உதாரணத்துக்கு நீங்க கருணாநிதி அவர்கள் எடுத்தீங்கன்னா அவர் சினிமாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு கதாசிரியர், டைரக்டரை விட அதிகமான வருமானம் வாங்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருந்தாரு. கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைரக்டர் கிடையாது, வெறும் எழுத்தாளர் மட்டும்தான். படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய ஒரு டைரக்ஷனே பண்ணது கிடையாது நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா. மோர் தென் பண்ணது கிடையாது அப்படி. ஆனா அவர் அப்பவே அதிகமான சம்பளம் வாங்கினவர் தான். அவரு இங்க கோவால பொறுத்த வீடு கூட வாங்கி வச்சிருக்கலாம் தான். ஆனா அதையும் தாண்டி தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கால்வாசியே உங்களுக்கு தான்றப்பதான் அவங்களுக்கு கேள்வி வருது. இப்போ சில பேர்லாம் உங்களுக்கு ஏது வீடு தான் கேட்பாங்க, அது ரொம்ப மடமைத்தனமானது. அதனால அவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டைரக்டர், அவரு ஐ மீன் கதை வசன கருத்தா. அவரு படத்துக்கு அவருடைய கால்ஷீட்டுக்காக இருந்தாங்க, அவரு அங்க மூலம் வாங்குறாங்க. அதன் பிறகு அவங்க தொழில் செஞ்சு வராங்களே தவிர ஒருத்தன் திடீர்னு வந்து திடீர்னு இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், இப்போ நான் போய் பாய்ஸ் கார்டு வீடு வாங்கினா நம்புவீங்களா? ஏன்னா டே உன் யூடியூப் சேனல்ல போறது என்ன, நீ என்ன வந்து அவ்வளவு உனக்கு அவ்வளவு பணம் எப்படி வந்துடும், உனக்கு அவ்வளவு கேஸ் வருது, அவ்வளவு பணம் வரும், சந்தேகம் வருமா வராதா? அப்படிலாம் கிடையாது, எனக்கு வந்துச்சுன்னு கேட்டா பொய் சொல்றேன்னு இருக்கும். அப்போ திருநிதி வாங்கக்கூடியவர்கள் ஒரு லிமிட்டான கார்ல வராத வரைக்கும் மக்கள் உங்களுடைய கேள்வி எழுப்ப போறது கிடையாது. பென்ஸ் கார்ல வர்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு சொத்து பத்தோ இல்ல நமக்கு வேற பின்புலத்துல இருந்தோ பணம் வந்துச்சுன்னா நம்ம கேள்வி கேட்க போறது கிடையாது. இந்த கேள்வியுமே கூட ஒரு கடந்து போயிருக்கலாம். அதுக்காக ஏரோப்ளைன் சொல்றதுதான் அது சிக்கலாகுது. அதுக்கு சில கோவப்பட சில வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது எரிச்சல் ஆகுது. நீங்க வெறுப்பை சம்பாதிக்க சம்பாதிக்க மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்போ உள்ள சிஎம் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஜோசப் விஜய்னு வர்றாரு, அப்ப சினிமால இருக்கும்போது எதுக்கு விஜய் மட்டும் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. இதுல பேசும்பொழுது எனக்கு உள்ளபடியே சீமான் மேல வச்சிருந்த ஒரு நல்ல மதிப்பெல்லாம் நமக்கு கெட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி காரன் பேசுற பேச்சு, ஆர்எஸ் காரன் பேசுற பேச்சு. அதான் 234 தொகுதி இருக்கு, என்னத்துக்கு பெரம்பூரையும் கிழக்கையும் மட்டும் அவர் எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கொஸ்டினே எடுத்து வச்சிருக்காரு. அவர் இப்ப ஜாதி மதம் எல்லாத்தையும் பாக்குறாரு, நாம மக்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்கிற மாதிரி எல்லாம். நீங்க ஏன் போய் காரைக்குடியில போட்டிட்டீங்க? காரைக்குடியில என்ன இருக்கு? முன்னாடி இங்க சென்னையில ஒரு தொகுதி நீங்க போட்டிட்டீங்க, அன்னைக்கு போட்டிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஜோசப் விஜய் இப்ப நீ ஏன் வரேன்னு சொல்றது பேச்சு என்பது ஒரு முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவவாதிக்கு வர வேண்டிய ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காரு. சீமான் யார் தெரியுமா? அவரு கிறிஸ்துவ, சைமன் செபஸ்டியனோ சைமனோ அவர் பேரு, ஸ்ரீமான்றது சைமன் தான், அவர் கிறிஸ்டியன் சீமான் அண்ணன். அப்ப இந்த கேள்விக்கு அவங்க அப்பா பேர் வந்து யாக்கோபோ சம்திங் ஏதோ. இது வந்து கலைஞர் பேட்டி தான் நான் பார்த்தேன். முக்தார் பேட்டி எடுத்தார் இல்லையா கலைஞர் அவர்களை, அதுல வந்து பேட்டி எடுக்கும்போது தான் கலைஞர் சொன்னாரு சீமான் அண்ணன் கிறிஸ்டியனு, அவங்க அப்பா ஒரு கிறிஸ்துவர் சொன்னவர் இவர் தான். நீங்க ஏங்க சினிமாவுக்கு வரும்போது சீமான்னு வந்தீங்க? நமக்கு கிறிஸ்தவன் சொன்னா பலதரப்பட்ட மக்களுடைய பார்வை நமக்கு கிடைக்காம போயிடுமோ? அரசு இன்னைக்கு அவர் வந்து சீமான் அண்ணன் பொட்டு வச்சுக்கிறாரு, கோயிலுக்கு போறாரு, முருகர் கோவில், பிள்ளையார் கோவில், முழுக்க முழுக்க கோயில். யார் நீங்க? கிறிஸ்டியன். நான் ஒரு கிறிஸ்தவன் கோயிலுக்கு போக கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க உங்க அடையாளத்தையும் மாத்தனீங்க. எதுக்காக? பொதுவா இருக்கணும், இந்துவா தான் பொதுவா இருந்துடலான்றதுக்காக. ஆனா விஜய் தன்னுடைய அடையாளம் என்பை என்பதை நான் யார் என்று சொல்லிட்டு தானே வந்துருக்குதுன்னா தப்பு இருக்கு. இது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, இந்துக்கள் பெரும்பான்மை. யார் பெரும்பான்மை? இந்துக்கள் தான் பெரும்பான்மை. ரைட். இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல கிறிஸ்தவர் அடையாளத்துக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து ஓட்டு அதிகமானு சொன்னா மடமைத்தனமா இல்ல? அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இது ரொம்ப இந்த சீமானுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப மோசமான. இது என்னன்னா நீங்க அப்படி பேசக்கூடாது, உங்க மேல ஒரு நல்ல மதிப்பெல்லாம் இருக்கு. அதனால திருப்பி நீங்க ஜோசப் விஜய் சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னு கேட்டா இதை வந்து பிஜேபி கார சொல்றான். இதுனாப்பா ஜோசப், இதுனாப்பா ஜோசப் விஜய் சொல்ற பிஜேபி கார சொல்றான். அப்ப நீங்க யாருடைய குரல்? நீங்க ஏன் கிறிஸ்துவ தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? இல்ல கிறிஸ்துவ தமிழ்நாட்டை ஆளக்கூடாது? என்ன பேச்சு இதெல்லாம்? ரெண்டாவது, விஜய் அவர்களை யாருமே கிறிஸ்துவரை பார்க்கவே இல்லை. இப்ப எனக்கு இப்ப நானெல்லாம் விஜய் அவர்களை ஒரு சாதியாவோ மதமாவோ பார்க்கறதுக்கு எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. இத்தனைக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கு நமக்கு விமர்சனம் நல்லா இருக்குது.
இதே விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அங்க சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா கெங்கவடி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது திறக்க முடியல, அம்பேத்கருடைய சிலை வந்து திறக்க முடியல, இவங்க மூடி வச்சுக்கிறாங்க. அந்த விமர்சனம்லாம் எனக்கு இருக்குதான். ஆனா அப்படி இருந்தாலுமே கூட நம்ம வந்து இவரை வந்து அப்படி பார்க்கல, ஜாதியாகவோ மதமாகவோ பார்க்கல. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவரை பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஜோசப் விஜய் என்று சொன்னாலும் அவர் கிறிஸ்துவரா பார்க்க மாட்டாங்க. வெறும் விஜய்னு சொல்லிட்டு ஒரு சாய்பாபா கோயிலுக்கோ இல்ல வேற எதனா ஒரு அம்மன் கோயிலுக்கோ போனாலும் அவர் இந்துவா பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. விஜய் ஒரு நபரை வந்து பாக்குறாங்க, தமிழ்நாட்டுக்காரரா பாக்குறாங்க, ஒரு தமிழனா பாக்குறாங்க. நீங்க அவரை ஜோசப் விஜய் என்று சொல்வதன் மூலமாக யாருடைய குரலா திரு சீமான் இருக்காருன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எனக்கு அந்த பேச்சு கேட்கும்போது ரொம்ப என்னடா இவரெல்லாம் அப்படி பேசுறாருன்னு இருந்துச்சு. நீங்க பாருங்க எப்படியெல்லாம் ஒருத்தர் மேல வந்து குற்றம் சுமத்துறா. நீங்க ஆட்சி மீது குற்றம் சுமத்துங்க, கரண்ட் இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து இந்த கஸ்டடி டெத் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பேசலாம். அதை விட்டு நீங்க வந்து ஜோசப் விஜய் ஏன் வரணும்னு கேட்டா அப்ப நீங்க உங்களை கேட்கறோம், சைமன் ஏன் வந்து மறைச்சிங்க, வெகுஜன மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மறைச்சிக்கிட்டீங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, அவர் கிறிஸ்டியன்றது கிறிஸ்டியன் தானே, நம்மளும் பொய்ய சொல்லுங்கிறோம். அப்ப கிறிஸ்தவர்னு சொன்னா எவனும் வந்து நமக்கு வந்து சினிமால வாய்ப்பு தர மாட்டான், நம்ம வந்து ஒரு தனியா தெரியுன்றதுக்காக தான் அந்த அடையாளத்தை விட்டீங்க. இப்போ அதே சைமன் சீமான எனக்கே இது பேச வெறுப்பாதாங்க. ஏன்னா இப்ப நான் பாருங்க அவர் சீமான்றத பறிச்சு நீங்க மாதிரி பேசுறீங்கன்னு என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை சீமான கூட யாரும் ஒரு ஜாதியாவோ மதமாவோ பார்க்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் நம்மளை பார்க்கல. ஆனா நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? இது இந்த வாதம் என்பது பிஜேபி RSS மதவாத கும்பல்களுக்கு சாதகமான வாதம். இது அவரை தனிமைப்படுத்துவது, அரசியலே தனிமைப்படுத்தும் தப்பு கிடையாது. நீங்க பிஜேபியோட சேர்ந்து கூட பண்ணீங்க தப்பு கிடையாது. ஆனா அவங்கள கருத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப மோசமான பேச்சு அதெல்லாம். ஜோசப் விஜய் என்று சொல்றது இதெல்லாம் மோசமான பேச்சு. இல்ல தொடர்ந்து வந்து அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, நானுமே இனிமே கோட் ஷூட் போட போறேன், நானுமே இங்க வைக்கிற போட்ட இங்க வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இது முழுக்க முழுக்க சிஎம் விஜய் அவர்களை வந்து ஒரு நக்கல் பண்ற மாதிரில அந்த பேச்சுகள்லாம் இருக்கு. அது ஒரு பொது மேடையில அது பேசுறது சரியா? அது ஒன்னும் அவ்வளவு தப்பு எல்லாம் கிடையாது. கோட்டு போடுங்க, நீங்க கோட் ஷூட் போட்டுவாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு கேள்வி பண்ற மாதிரி இருக்கு. இப்போ அரசியல் ரீதியா எதனா ஒரு கருத்தோ இல்லை எதனா ஒன்று இப்போ அந்த அரசு மேல குறை சொல்லலாம். இப்போ அவர் போற ட்ரெஸ்ஸு நானும் போட்டு வச்சுப்பேன், கயிறு கட்டிப்பேன், இதெல்லாம் தேவையா? அப்படியெல்லாம் பண்ணி பாருங்க, அப்ப ஓட்டு போறாங்களா பார்க்கலாம். நம்ம என்ன சொல்றது? விஜய் அவர்கள் பண்றாருன்னா அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இல்ல அவர் மாத்திட்டாரு, நான் இப்ப அவர் இதுக்கு மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி மாறுங்க. நீங்களும் கோட் ஷூட் போட்டு வாங்க, கோட் ஷூட் போட்டுங்க, கையில வந்து கயிறு கட்டிங்க, பொட்டு வச்சுங்க, அது அவங்க விருப்பம். அது கோட்டு போறதெல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்படின்னா எனக்கு அது புரியல. அது என்ன லாஜிக்? இப்போ நம்ம ஒரு நேர்த்தியான உடை என்பது அணிவது ரொம்ப முக்கியமானது. வேஷ்டி சட்டை தான் அணியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கோட் ஷூட் மட்டும் தான் போடணும்னு கிடையாது. நம்ம ஒரு சிஎம்மா இருக்கும்போது ஒரு கோட் ஷூட்டோட ஒரு டக்கின் பண்ணி ஒரு ஷூவை நீட்டா வரும்பொழுது நம்ம அந்த பொறுப்புக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை, அவ்வளவுதான். நான் அப்படிதான் பாக்குறேன். ஒரு நீட்டா இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். உதயநிதி டிஷர்ட் போட்டு சுத்திட்டு இருந்தாரு, சரிங்களா? கோர்ட்டே கேள்வி கேட்டுச்சு அவரு, என்னங்க இது டிஷர்ட் போட்டுங்கிறீங்க? அதுக்கு நான் டிஷர்ட் போடக்கூடாதா போட வேணான்றது நான் சொல்ல வரல. டிஷர்ட் அவங்களோட கம்ஃபர்ட், அது நான் கேள்வி கேட்கல. ஆனா கோர்ட்டே வந்து கேள்வி கேட்டுச்சு, என்னங்க நீங்க டெப்டி சிஎம்மா இருக்கிறீங்க, டிஷர்ட் போட்டுறீங்களா, இது நியாயமா அப்படின்ற மாதிரிலாம் கோர்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதனால இவர் வந்து கோட் ஷூட் போட்டு அவர்கிட்ட இருக்குது போடுறாரு, அவர் சம்பாதிச்சாரு, உழைச்சாரு, பணம் இது போடுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு கோட் ஷூட் போட்டா என்ன, ஒரு நாளைக்கு ஒரு கார்ல வந்தா என்ன, அவர் எத்தனை லட்சத்துல பெல்ட் வாங்கினா என்ன, ஷூ வாங்கினா என்ன, சம்பாதிச்ச காசு தானே பண்றாரு, யாரு காசு திருன்னு வந்துடல இல்லையா? அதனால அவர் வந்து போட்டோம். இப்ப இவருக்கும் போடணும் ஆசையா தான் போட சொல்லுங்க. கோட் ஷூட் ஒன்றும் அப்படியே லட்சக்கணக்கானதான் கிடையாது, 20,000 15,000 சூப்பர் கோட்லாம் இருக்குது. அதனால இவரும் டெய்லி போட்டுக்கிட்டோம். சீமான தொடர்ந்து சாட்டைத்துறை முருகன் அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, இத்தனை நாள் நாங்க கத்தும் போது யாருக்கும் காது கேட்க கிடையாது, இப்போ வந்து அது நொட்ட இது நொட்ட இப்போ வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கூரிகள் வந்து கூப்பிடுது. எனக்கு தெரிஞ்சு யார் அப்படி கூட்ட மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிரச்சனைக்காக சீமானா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் நாங்க கத்தும் போதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, இப்பதான் எங்களுக்கு சீமான தேட தோணுதா அப்படிங்கிற மாதிரி சில தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதான் என்ன? இல்ல உங்களுக்கு இல்ல எனக்கு தெரியல. நான் எனக்கு என்ன உண்மையாதான் சொல்றேன், நான் எனக்கும் தெரியல. அப்படிலாம் ஒண்ணும் தெரிஞ்ச மாதிரிலாம் தெரியல. அது அவர் சொல்றாரு, அவர் வந்து கட்சியில இருக்காரு, அவர் சொல்றாரு. மக்கள் யாரும் சீமானா எங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியலையே, அப்படிலாம் தேடின மாதிரி எனக்கு தெரியல. ஒரு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அந்த மாதிரி.
சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நான் அழுதேன் சீமான் அவர்கள் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து என் கண்ணை தொடச்சு விட்டுட்டு, தம்பி இதுக்கு மேலதான்ப்பா நம்ம ஆட்டமே ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்துகிட்டாரு. அது என்ன ஆட்டம் ஆரம்பம்னா அதுக்கு பின்னாடி வேற எது இருக்கா? எந்த ஆட்டமும் வந்து ஆரம்பமான மாதிரி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இவங்க டிவிகேவுடைய ஆட்சிக்கு பிறகாக ஒரு மாதிரி சைலண்டான மூட்ல தான் நாம் தமிழ் கட்சி இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா இந்த நீட்டுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா, மக்கள் வந்து ஒருத்தவங்க வந்து ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் அந்தந்த நபர்களும் அந்தந்த கட்சியும் நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கு. அப்போ வந்து திமுக ஓட்டு போட்டாங்களே, அதிமுக ஓட்டு போட்டாங்கன்னா நல்லவங்களான்ற நீங்க கேட்கலாம். அப்போ வந்து வேற யாரும் இல்ல, சரியா? டிவிக்கு நாம் தமிழரை வந்து மக்கள் வந்து சிஎம்மா பார்க்கல, சீமான் சிஎம்மா ஓட்டு போடணும்னு நினைக்கல. அதனாலதான் வேற வழி இல்லாம மாத்தி மாத்தி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருந்தாங்க. விஜய் என்கின்ற ஒரு வருகை என்பது ஒட்டுமொத்தமா திராவிட கட்சிகள் வேண்டாம். அது கூட ஒட்டுமொத்தமான வார்த்தையை கூட நம்ம வேணாம் விட்டுருங்க. ஒரு பெரும்பான்மையான மக்கள் 108 தொகுதியில் யாரு தயமும் இல்லாம துட்டு வாங்காம ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அதனால அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது இவங்க இனிமேதான் ஆட்ட ஆரம்பம்னு கேட்டா ஆடணும். நீங்க இறங்கி ஆடுங்க. புதுசா ஆடிந்தாருல நம்ம விஜய் பிரபாகரன் வந்து கர்நாடகாரங்களுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டு ஏதோ பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க, நீங்க வேண்டாம்லாம் சொல்ல. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். எத்தனை வருஷமா ஆட்டம் ஆரம்பம்? எப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆட்டம்? நேற்று கூட நான் ஏதோ ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்து ஒரு 6 மாசம் நேரம் ட்ரைனிங் கூட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சிம்பரான விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்காக நாம் தமிழர் கட்சி வந்து ஒழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சுன்ற கருத்தை நான் ஏற்கல. அந்த கட்சியும் இருக்கும், அந்த கட்சி இல்லாமலாம் இருக்காது. என்ன தமிழ் தேசியத்தின் பால் ஒரு வாக்கு வங்கிய அறுவடை பண்ண ஒரு நபர் யாருன்னா சீமானந்தம் தான். யாராலும் பண்ண முடியல, அதை அவர் தான் பண்ணி காமிச்சாரு. அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு இந்த ஆட்ட ஆரம்பம் கேட்டா நானுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னதான் ஆட போறாங்க பார்க்கலான்றதுக்காக. நாம் தமிழ் கட்சிக்கான மவுஸ் என்பது குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு விஜயோட வருகைக்கு பிறகு இடைத்தேர்தல போட்டியிடுவேன்னு சொல்லி அப்பயே ஏதோ பேச்சுகள் போய்கிருந்ததா? இல்ல அவங்க மைண்ட்ல அந்த ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரா? சீமான் என்ன நம்புறாரு, இடைத்தேர்தல நம்ம வந்து வெற்றி பெறுவோம்னு நம்புறாரு, திமுக அவரை ஆதரிக்கும் நம்புறாரு. ஆனா அப்படி ஆதரிச்சா விஜய் அவர்கள் இடைத்தேர்தல பெரும்பான்மையா வெற்றி பெறுவார். இவர் நிற்கக்கூடிய இடத்துலயே ஒருவேளை திமுக ஆதரிக்கலனா கூட நாம் தமிழ் கட்சி கணிசமான வாக்குகளை வாங்கும். ஆனா சீமானன் தான் வெற்றி பெறுவார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா எனக்கு அந்த உண்மை தெரியுது இல்லையா. நம்ம எப்படி நம்ம போய் சொல்ல முடியும்? அது நடக்காது. நீ ஏடா இப்படிலாம் பேச, நடக்காதெல்லாம் பேசுற நீ. அப்ப சீமானனை ஜெயிக்கிறதுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல ப்ரோ. ஏன் பிடிக்கல? இவ்வளவு ஒரு ஆள் விமர்சனங்களை இவ்வளவு வன்மத்தோட பேச வேண்டிய ஒரு கட்சியோட தலைவர் அவர் இவ்வளவு ஒரு வன்மத்தோட பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பாரு. உனக்கே வந்து இவ்வளவு கோவம் வருதுன்னா இது பார்க்கக்கூடிய மற்றவங்களும் கோவம் வருது. அதான் நான் சொல்றேன்ல, இது வந்து நாளுக்கு நாள் வந்து வெறுப்பை வந்து சம்பாதிக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியினுடைய சில பேர் அண்ட் சீமான் இப்ப பேசுறதா வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க. வெறுப்பை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்சி ரொம்ப மோசமான நடப்பு. இன்னும் நான் முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. தேமுதிகன்ற கட்சி ஏன் இவ்வளவு மோசமா போயிடுச்சு, என்ன காரணம்னா மாத்தி 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 கூட்டணி வச்சு அந்த கூட்டணியுடைய தலைமைக்கு நேர்மை இல்லாம என்னென்ன பண்ண எல்லாத்தையும் பண்ணி அந்த 9 விழுக்காடு வச்சு நாங்க ஓட்டு வங்கி அது அப்புறம் 10 கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் அழிச்சு உடிச்சு 1 விழுக்காடு உள்ள போயிடுச்சேன்னு கேட்ட மக்கள் நிறுத்திட்டாங்க. என்னடா கட்சி இது? அங்க மாத்தி 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 பேசுறாங்களே. தேமுதிக மாதிரி நாம் தமிழர் வந்துரும் நினைக்கிறீங்க? அப்படியான சூழல் உருவாகி இருக்கிறது நான் பாக்கிறேன்னு கேட்டா வந்துடும். சமீப காலமா வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் தான். நான் வந்து தனி மனிதரோட உறவாடுறது பேசுறதா வேறன்னு சொல்லல, எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்குது. இல்ல கட்சியில இந்த முன்னணி நிர்வாகிகளே இப்போ வெளியே வந்துட்டு இருக்காங்களே. இல்ல அவங்க வெளியே வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இப்ப கலைஞர் முற்றுப்பாடு வெளியே வராங்கன்னு கேட்டா அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கான கட்சியா மாறிடுச்சுன்றது அவங்களோட ஒரு பார்வை. ரெண்டாவது எதுக்கடா இங்க உட்காந்துக்கிறது, நம்ம இவங்களும் வின் பண்ண மாட்டாங்க, வின் பண்றதுக்கான அதுக்கான முன்முயற்சி எடுக்க மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு வெறுப்பாயிடுது. அதுக்காக வந்து நான் தோக்குறவங்க எல்லாம் நான் வந்து மோசமானவங்களாம் சொல்லல. மக்கள் உங்களை ஏற்கனவே நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல எடுத்து சொல்றேன். நான் எனக்கு திருமாவளவன் முதலமைச்சரானு எனக்கு ஆசை, திருமாவளவன் தான் முதலமைச்சரானு சொல்லிட்டு. ஆனா வெகுஜன மக்கள் அவருக்கு கூடிய கட்சி அவரை சமுதாயம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது இன்றைக்கு அவரை முதலமைச்சர் ஆகுவதற்கான சூழல் இல்லை. ஆனா அதுக்காக வந்து அண்ணன் வந்து கட்சி நடத்த போயிடுவாரா? கட்சி நடத்துவாரு. இன்னைக்கு வந்து கூட்டணிகள் வச்சதுனாலதான் ஒரு கட்சியை ஒரு படித்த சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்கு தோற்றிருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு தென்னிந்தியாவிலே அங்கீகரிக்கிற கட்சியா மாறிய கட்சி ஒரு பிசிகா தான். அப்புறம் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு, யுக்தியை மாத்துறாரு.
நேற்று நான் ஒன்று பார்த்தேன், எனக்கு அதை சொல்ல நினைக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது பயங்கர ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு எனக்கு. என்னன்னா, வன்னியரசன் மணிமண்டபத்தில், அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வந்து அர்ஜுன் சம்பத் வந்து மாலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசிகா தரப்புல பெரிய படையோட போயிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான, நாங்கள் போய் அந்த இடத்துல தான் இருந்தேன் நான். அப்போ வன்னியரசன் ரஜினிகாந்த் அண்ணன் பார்த்தீங்கன்னா போலீஸ் தள்ளுறாங்க, எடுத்து தள்ளுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. அவ்வளோ போலீஸ் பார்த்தீங்கன்னா விசிகாக்கு எதிராக, ஐ மீன் கோர்ட்டுடைய ஆர்டர் வந்து அர்ஜுன் சம்பத் மாலை போடணும்னு சொல்லிட்டு, ஸோ அது ஒரு போலீஸ் பண்ணி அவங்க டியூட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்போ வன்னியரசன் தள்ளுறாங்க, இழுக்கிறாங்க, பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா அதே போலீஸ் படை இன்றைக்கு வன்னியரசன் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீஸை வந்து அவரை பாதுகாத்து காலில் கொண்டு போய் ஏத்துறாங்க. ஒரு இடத்துக்கு போறாரு, அவ்வளோ பெரும்படையோட வந்து வன்னியரசன் அந்த இடத்துல போறாரு. அப்ப ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு போட்டாங்க. அதே போலீஸ் இதுல தள்ளினாங்க, இதுல வந்து வண்டியில ஏத்துனாங்க. இன்னைக்கு அதே போலீஸ் எஸ்பி முதற்கொண்டு பெரும் பாதுகாப்பு கொடுத்து ஒரு அமைச்சரை பாதுகாப்பா கொண்டு போறாங்க. அப்போ ஒரு அரசியல் அதிகாரத்தை அடையிறாங்க இல்லையா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் யுக்தி. இல்லப்பா நாங்க எங்கேயும் போக மாட்டோம், யார்ட்டையும் வரமாட்டோம், நாங்க இப்படியே இருந்தோம்னு கேட்டா அப்படிதான் தோணும். ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க, இன்னைக்கு வெற்றி பெறாங்க, அமைச்சரோட பங்கெடுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு அமைச்சர் நாளைக்கு என்ன மாறுவாங்க, 4 அமைச்சர் 5 அமைச்சர், ஒரு உற்சாகம் இருக்கும். நம்ம ஆட்சிக்கு வர சொல்லலாம், கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன், ஓட்டு போடலாம் உளுன்னு கேட்டா என்ன பண்ண முடியும், இப்படிதான் இருக்கணும். தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு. இருந்தா இருப்பா, இல்லைன்னா போப்பா வேற கட்சி. ஏன்னா இப்ப சமீபத்துல வந்து ஆடியோ கூட ஒண்ணு லீக் ஆகி இப்ப சர்ச்சையை கிளப்புச்சு. அதான் நிர்வாகிகள் இருந்தா இருந்தா இரு, இல்லைன்னா போ, நான் போயிடுறாங்க, இளைய தலைமுறையை நான் எடுத்து வச்சுக்கிறேன், நான் அவங்கள வச்சு எல்லாரும் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால முன்னணி நிர்வாகிகளா இருக்கிறவங்க எல்லாம் கிளம்புற மாதிரி இல்ல. முன்னணி நிர்வாகிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் போனாங்க. முன்னாடி இருந்து சில பேர் எல்லாம் போயிட்டு, இன்னும் சில பேர் போறாங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கட்சிக்காக இவருக்காக பணம் செலவு பண்ணவங்களா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்தையே வந்து ஆட்சி படைத்தவர்களா இருந்தாங்க. அவங்கள கூட கட்சியிலிருந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு சலிப்பு ஏற்பட்டோம், எதுடா இங்க இருக்குன்னு, எப்படி ஜெயிக்க போறது இல்லை, ஏன்டா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்காக அந்த கட்சியில கூட எல்லாருமே போயிடுறாங்கன்னு நான் சொல்ல. இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, இது எப்படி இருப்பாங்க தெரியல, ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் அவங்க சார்ந்த சமூகம் மட்டுமே அங்க வந்து ஆக்டிவா இருந்து சில பேர் பிடிக்கல, அது ஒரு ஆதிக்கமா இருக்கிறது பிடிக்கல, யாருக்கா இருந்தாலும் பிடிக்காது. என்னப்பா எல்லாருக்குமானதானே, இப்ப நாம் தமிழர்னா இந்த ஜாதி மட்டும் தான் தமிழர்னா, எல்லாரும் தான் நாம் தமிழர், எல்லாரும் தான் தமிழர். அப்ப சில பேருக்கு வந்து அது ஒரு எரிச்சல் ஆகுது, இங்க என்னடா இது ஒரு அதிகார வர்க்கம் வந்து அதிகாரமை வேற ஒன்னா இருக்கே அப்படின்னு எரிச்சல் ஆகுது. அதனாலயும் சில பேர் எல்லாம் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கலைஞர்லாம் வந்து இவரை போல அவரும் ஒரு இயக்குனர் தான், உங்களை மாதிரி அவரும் படம் எடுத்தவர் தான். கலைஞர் வந்து யாருக்கு தெரியாத ஒரு நபர்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நபர்லாம் உங்களை விட்டு போறாங்கன்னா என்ன காரணம்? அப்போ கட்சி நடக்கூடிய சிலது அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு வகையில் காயப்பட்டிருக்காங்க, அதனால வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அதனால வந்து வரவுகள் 1000, இங்கிருந்து கிளம்பக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க வெளியேறதும் வந்து இருக்கதான் செய்யுது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.